அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இந்த வீடியோத்தில் நாங்கள் பார்க்க போகிற ஜெஜ்ஜாரை பற்றி. ஜெஜ்ஜார் எவ்வாறு இருப்பான்னு நாங்கள் பார்க்கலாமா? ஜெஜ்ஜார் ஒரு கண் குருடாகவும் ஒரு கண் தெரியும் இதாகவும் அவன் இருப்பான். அவனுக்கு பல பக்கம் கண்கள் தெரியும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த உலகத்தில் அவன் வரும்போது பல கோடி மக்கள்கள் ஜெஜ்ஜார் பின்னாடி விரைந்து ஓடுவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் ஈரான்ற ஜெஜ்ஜால் வெளியாகுமா என்றும் மக்கள்கள் மேலும் மூமின்கள் விரைந்து ஜெஜ்ஜாலை கண்டு விரைந்து ஓடுவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. பெண்களையும் பிள்ளைகளையும் மனிதர்கள் ஆண்கள் சங்கிலியால் போட்டு கட்டப்பட்ட நிலையில் இருப்பார்கள். அதுக்கு பின்பு ஜெஜ்ஜாலை எடுத்து நிறைய பேர்கள் யுத்தம் செய்வார்கள் என்றும் இருக்கிறது. சூரியன் கிழக்கில் உதிக்காமல் மேற்கில் உதிப்பது போன்ற விடயங்களும் இங்கே நடக்கும். அதுக்கடுத்தது பலஸ்தீன் உலகம் அழிவதற்கு முன் அது பெரிய பெரிய ஆபத்துக்களை சந்தித்து கொண்டு அங்கு இரத்த ஆறுகள் ஓடிக்கொண்டு இருக்கும். அந்த விடயங்கள் எல்லாமே உலகம் அழிவதை குறிக்கும். அதுக்கு பின்பு இன்னும் சில விஷயங்கள் இங்கே நடக்கின்றது. அடியார தெரியாத மனிதர்கள் உருவாகுவது, நஜித் கூட்டங்கள் வெளியாகுவது என்று நிறைய விடயங்களும் இங்கே நடக்கும். நீங்கள் கலர் டை அடிக்கலாமான்னு கேட்டால் ஆமாம் அடிக்கலாம், சுன்னத்து தான். ஆனால் கருப்பு டை அடிக்கலாமா கேட்டால் ஹராம் தான். அது எவ்வாறு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறண்டா, நீங்கள் யுத்தம் செய்ய போகும்போது உங்களை தனியாக உங்களை சுற்றி வலிக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வயசு அறிந்து தெரிப்பட்டா, அதனால் உங்களை வயசை நீங்கள் மறைக்கிறதுக்காக வேண்டி நீங்கள் கலடை அடிக்கலாம். அடித்தா அவங்களுக்கு உங்களை தனி முறையில் உங்களை தாக்க முயற்சி செய்ய மாட்டாங்க. கூட்டமாக தான் தாக்க முயற்சி செய்வாங்க. நீங்கள் உங்களை வயதை மறைப்பதற்காக நீங்கள் கலடை அடிக்கலாம். கருப்பு டை அது எவ்வளோ அடிக்கலாம்டா, நீங்கள் யுத்தத்துக்கு போது மட்டும்தான் உங்களுக்கு அனுமதி இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். உங்களோட வீடியோ நான் சந்திக்க வரேன். நான் ஃபர்ஸ்ட்